ஒரு காலத்துல பிரபஞ்சமே கிடையாது, சுத்தவெளி மட்டும்தான் இருந்தது. ஆனா அது பிரபஞ்சமாக தன்னை மலர்த்துவதற்காக எடுத்துக்குது இல்லையா ஒரு காலம். ஃபர்ஸ்ட் முதல் இறை துகள் தொடங்குச்சு பார்த்தீங்களா, அப்பதான் பிரபஞ்சத்தினுடைய துவக்கம். இன்னும் அது முடிவுக்கு வரல. இப்ப தோற்றம் வந்துருச்சு, இயக்கம் இருக்கு. இது முடிவு எப்பங்கிறத எதுதான் தீர்மானிக்குங்க? காலம்தான் தீர்மானிக்கும் இல்லையா? இப்போ பூமியில ஒரு மனிதன் வரான், எந்த மனிதனாவது அவன் நினைக்கிற ஆயுள் வரைக்கும் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு இது வரைக்கும் இருக்குதா? கிடையாது. முடியாளும் மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவர்ன்ட்டாங்க இல்லையா? எப்படியாப்பட்டவனா இருந்தாலும். இப்ப கூட சமீபத்துல வாட்ஸ்அப்ல உன்னை தாய் கைவிடலாம், தந்தை கைவிடலாம், வாழ்க்கை துணை கூட கைவிடலாம், உன் குழந்தைங்க கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், இந்த சமுதாயம் கைவிடலாம். இவை எல்லாவற்றையும் நீ கைவிட்டு யாருமே இல்லை என்று நினைக்கும் பொழுது இந்த மண் மகனே வா நான் இருக்கிறேன் உனக்குன்னு நம்மளை அழைச்சிக்குதான். இதுதான் உண்மை. நல்லா நினைச்சு பாருங்க. வாட்ஸ்அப்ல கூட நிறைய இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் போடுறேன். நான் அதை எடுத்து இப்ப ஸ்டேட்டஸே நான் போட மாட்டேன். இப்ப கொஞ்ச காலமா போட்டோன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் எங்கேருந்துமா அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் படிச்சோன்னா என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஸ்டேட்டஸ்ல போடுவேன். இதுதான் உண்மை இல்லையா? இப்ப கடைசியில யாரா மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் இதை உணர மறுக்கிறதுன்னு அற்புதமா சினிமா பாட்டம் எழுதி வச்சுட்டாங்க. அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் மீண்டும் என்னவாதான் மாறி ஆகணுங்க? மண்ணாதான் மாறி ஆகணும். அதை தான் சொல்லுவாங்களாம். கடைசியில இறக்கும் பொழுது அந்த பூமி மேல ஆசை உள்ளவங்க இந்த உலகத்தை விட்டு போக மனசு இல்லாம உயிர் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மண்ணை கரைச்சி ஊத்துவாங்களாம், அந்த உயிர் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப அது மாதிரிலாம் நம்ம முன்னோர்கள் சில தத்துவங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சும்மா கிடையாது. அப்போ கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திலேருந்து அலை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தை 12 ராசியா ஏன் மாத்தினாங்கன்னா, இந்த ஒவ்வொரு அந்த 12 வீடுகள்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் ஒவ்வொரு கோள் அதிபதியா இருக்குதுங்க. அதனுடைய வீடுன்னு சொல்றாங்க. இப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது எல்லாமே நட்சத்திரங்கள் தான். நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அதனுடைய துணைக்கோள்கள், எரி நட்சத்திரங்கள், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஒன்னு கொத்து கொத்து இயக்கமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அதை ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று வைக்கிறாங்க, அதை தான் மேஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கு உரிய வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உள்ள வீடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செவ்வாய் என்ற கோள் பார்த்தீங்கன்னா மகர்ஷி நீங்க பஞ்சபூத நவகிரகத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லுவார். எல்லா கோளுக்கும் சொல்ல மாட்டார். புதன் மீது தவம் செய்வோம், சூரியனை கூட சாதாரணமா தான் சொல்லுவார். ஆனா செவ்வாய்க்கு என்ன சொல்லுவாருங்க? செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம் அப்படிம்பார். அப்போ மேஷராசி என்பது செவ்வாய்க்குரிய வீடாக இருந்தாலும் அந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெறக்கூடிய இடமா இருக்குதுங்க. இப்ப சூரியனும் நெருப்பு கிரகம், செவ்வாயும் நெருப்பு கிரகம். இந்த 2 நெருப்பு கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைங்கிறது இருக்கவே இருக்காது. அவங்க செவ்வாயுடைய ஆதிக்கத்திலையும் சூரியனுடைய ஆதிக்கத்திலையும் இருக்கிறவங்க கணவன் மனைவியா வந்தா 2 நெருப்பு. அப்போ எப்படி இருக்கும்? 2 நெருப்பு ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் அந்த கோள்களினுடைய அலை அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த 12 வீடுகள்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி. இப்ப மேஷம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு எதுங்க அதிபதி? செவ்வாய். அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடியது எதுங்க? சூரியன் இல்லையா? இப்ப சூரியனுக்கு சாதாரணமா ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மேஷத்துல வரும் பொழுது, இப்ப சூரியனுடைய வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மம். சூரியனுக்குன்னு உள்ள இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மம். ஆனா அந்த சூரியன் மேஷ ராசியில இருக்கும் பொழுது, இப்போ ஒருத்தன் சாதாரணமா இருக்கிறான், அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம், அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் பெரிய ரவுடி, அவன் வீட்டுல இவன் இருந்தான்னா எப்படி இருப்பான்? தெனாவட்டா இருப்பான். வா வா அப்படின்பா. இந்த வடிவேல் காமெடியில பார்த்துவார், அர்ஜுன் பக்கத்துல இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவார் இல்லையா? திரும்பி பார்த்தா அர்ஜுன் காணா போயிடுவார். ஐயோ இவன் போயிட்டானே. அந்த மாதிரி இந்த ஆட்சிங்கிறதுக்கும் உச்சம்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி என்பது அதனுடைய யதாஸ்தானம், அதனுடைய வீடு, அந்த கோளுக்கு உரிய இடம். ஆனா அந்த இடத்துல இன்னொரு கோள்
நின்னுச்சுன்னு சொன்னா அந்த கோளுக்கு வந்து அதாவது ஆட்சியா இருக்கும் பொழுது 100% பலம் அப்படின்னு சொன்னா உச்சம்னு சொன்னா 200 மடங்கு அது மாறும், ஆற்றல் அதிகமாகும். அப்ப அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா போகும்போது என்ன ஆகும்னா அது யாருக்கெல்லாம் அது ராசியாதிபதியாக லக்னாதிபதியாக இருக்கிறதோ, அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல சூரியனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுதான் கால்குலேட் பண்றாங்க அந்த குழந்தையினுடைய ஜாதகத்துல எந்த கோள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றதுக்காக சொல்லப்பட்டதுதான். அப்போ அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியதும் ராசிக்கு உரிய அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கோள் எந்தெந்த இடத்துல போய் அது உச்சம் பெறுதோ அப்ப இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சில சாதக பாதகங்களை கொடுக்கும். சில இடத்துல சாதகமாகவும் இருக்கும், சில இடத்துல என்னவா மாறுங்க, பாதகமாகவும் மாறும். அது எல்லாமே ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க, அதாவது சுக்கிரன் வந்து மீனத்துல இருக்கும் போது அது குரு வீடு, அப்ப அங்க என்ன இருக்குங்க, அபரிமிதமான சக்தி சுக்கிரனுக்கு கிடைக்கும். குரு வீட்டுல சுக்கிரன் இருந்து சந்திரனும் அந்த இடத்துல இருந்தா அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு வசதியா இருப்பாங்க, அவங்க காலத்துக்கும் செல்வம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த கோள்கள் ஒத்த தன்மையில இருக்கணும். இப்ப அதே போல பாத்தீங்கன்னா ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, இப்ப ரிஷபராசி எதுக்கு உள்ளானதுங்க, சுக்கிரனுக்கு உள்ள ஆட்சி வீடு, சுக்கிரனுக்காக உள்ள வீடு. அந்த வீட்டுல எது உச்சம் பெறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சந்திரன் தான் உச்சம் பெறும். சந்திரனுக்கு அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுதுங்க, பவர் கூட வருது. அப்ப யாருக்கெல்லாம் இன்னொன்னு முக்கியமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுழற்சியில இருக்கிறதுனால அப்படியே கரெக்டா அதை வந்து இப்ப மற்ற எந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்கள்லையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் எத்தனை வேகத்துல வருதுன்னு எல்லாராலையும் போய் கலெக்ட் பண்ண முடியல. ஆனா நம்ம வாழக்கூடிய சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய இயக்கத்தையும் சூரியனுடைய கண்ட்ரோல்ல வரக்கூடிய மற்ற கோள்களினுடைய இயக்கத்தையும் இவங்க கால்குலேட் பண்ணிட்டதுனால இப்ப சனின்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இப்ப சனிக்கு உரிய வீடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகரமும் கும்பமும் சொல்றாங்க. இப்ப மகர ராசியில செவ்வாய், இப்ப மகர ராசியில இருக்கும் போது இப்ப விருச்சிக ராசிக்கு அடுத்து விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 12 வீடுகள்ல வரக்கூடிய கோள்களும் ஒரே மாதிரி வராதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சனி கும்பராசியில உள்ளவங்களுக்கு ரொம்ப மோசமான பலனை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு கும்பராசிக்காரவங்க எல்லாம் நானும் பாக்குறேங்க. ஏன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோம்னா எங்க வீட்லயே 2 பேர் கும்பராசியில இருக்காங்க. இப்ப நான் நினைச்சு பார்த்தேன், ராஜராஜ சோழனும் கும்பராசி தான் இல்லைங்களா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ராஜான்னு, அவரும் வாழுங்காலத்துல என்னென்ன பாடுபட்டாரோ தெரியல. எல்லாருக்கும் அந்த துன்பம் என்பது இல்லாம இருக்காது, அவங்கவுங்க நிலைக்கு தக்கவாறு இருக்கும் சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் செவ்வாய் என்ற கோளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒத்தே போகாது. இதெல்லாம் சில கணக்கு இருக்குதுங்க, எந்த கோள் எந்த கோளோட ஒத்து போகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ரிஷபராசின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிஷபத்துல குரு வந்துச்சுன்னு வச்சுங்க, குரு சந்திர யோகம்னு அதை சொல்றாங்க. அந்த குரு சந்திர யோகம், அதாவது சந்திரனை வந்து குரு, சந்திரன் எங்க இருக்குதோ அந்த இடத்துல குருவோட பார்வையோ அல்லது குருவோ அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா அவ்வளவு, அதாவது பூர்வீகத்திலேயே அவங்க எப்படி இருப்பாங்களாம், பல தலைமுறையா சொத்து உங்களுக்கு சேர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. இவங்க ஒன்றும் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லையா, அது மாதிரி தான் எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு ஏற்கனவே முன்னோர்கள் சேர்த்து வச்சதே எப்படி இருக்குமா, அது பாட்டில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்குமா. அப்போ அந்த ரிஷபராசியில அது சுக்கிரன் வீடுன்னு சொன்னோம் இல்லையா, அது சந்திரன் அங்க உச்சம் பெறுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க இசை, அதுல குறிப்பா அவங்க சொன்னாங்க. நான் இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுதான் நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இளையராஜா மாதிரி இசை கலை நாட்டியம் இந்த மாதிரி உள்ளவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே அழகு, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அழகும் இருக்கும் செல்வமும் இருக்கும். அந்த சுக்கிரன்றது வந்து அதுக்காகவே உரிய ஒரு கிரகங்க. அந்த அழகுக்கு மெருகூட்டுவது சந்திரனா, ரெண்டுமே பெண் கிரகம்னு சொல்றாங்க. இப்போ மேஷராசின்னு சொன்னோம் இல்லையா, அப்ப செவ்வாயும் சூரியனும் அங்க இருக்குதுன்னு சொன்னோம். செவ்வாய் சூரியன் ரெண்டும் ஒரே மாதிரி தன்மை உள்ளதுன்னு சொன்னோம். அது யாருக்கு உரியதுன்னா ஆண்களுக்கு அந்த கம்பீரம், ஆளுமை திறமன், தலைமை பொறுப்பு, மற்றவர்களை தன கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிறது, அவங்க சொன்னா எல்லாரும் கேட்கணும், அந்த அதிகாரம், அந்த தலைமை பண்பு, அரசியல் ரீதியான மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்கிறது, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறது,
பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரி. இதெல்லாம் எதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு விஷயந்தான். இப்போது ஒரு நம்முடைய சஞ்சித கர்மம் வந்துகிட்டே இருக்கு. அப்பா வழியாக அவங்க செஞ்சது வருது, அம்மா வழியாக அவங்க செஞ்சது வருதுங்க. நான் நிறைய இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் போய் பார்க்கும்போது, இப்போது ரீசண்டாக பார்த்தங்க, ஒரு குடும்பத்தில் பல கோடி சொத்து இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு 3-4 கல்யாணம் ஆகாத நல்ல படித்த பிள்ளைங்க டிப்ரெஷன். அவங்களால அதை தொழிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, வீட்டில் யாரோடையும் ஒத்து போகவும் முடியல. அவ்வளோ டிப்ரெஷன்னா என்ன, நல்லா படித்த படிப்புக்குரிய வேலைக்கும் போக மாட்டேன்றாங்க, வீட்லேயும் நிலையாக இருக்க மாட்டேன்றாங்க. அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. இப்போ இதை என்னன்னு நம்ம சொல்கிறது? நம்ம நினைக்கிறோம் செல்வம் இருந்தால் நல்லா வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ செல்வத்துக்கு அதிபதி சுக்கிரன்னு சொன்னாலும் மனோகாரகன்னு சொல்லக்கூடியது சந்திரன் தான். நம்முடைய மனநிலை நல்லா அமைதியாக இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, திங்களூரில் போய் ஒரு காலையிலேருந்து, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு திங்களூரில் போயிட்டு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் அந்த சிவலிங்கத்துக்கு நேராக உட்கார வைப்பாங்களாம் அந்த காலத்தில். இப்போல்லாம் யார் உட்கார்றா 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போல்லாம். அது எதுக்காகன்னா, சந்திரனினுடைய அலை யாருக்கு நீச்சம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்குதோ, நீச்சம் உச்சம்னா ஃபஸ்ட்டு என்ன, அதாவது இப்போ நான் சொன்னேன் ஆட்சின்னா அந்தந்த கோளுக்கு உரிய இடம். இப்போ செவ்வாய் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான், மேஷத்துக்கும் செவ்வாய் தான். இதில் ஒரு அதிசயம் பாருங்கள், அவங்க நேற்று அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ மேஷம் சொல்லிட்டோம், ரிஷபம் சொல்லிட்டோம், மிதுனம்னு ஒரு ராசி இருக்கு இல்லையா, மிதுன ராசி. இந்த மிதுன ராசி புதனுக்கு உரிய ஒரு ராசியா. இந்த இடத்துல எந்த கோளும் உச்சம் பெற முடியாத, ஆட்சியும் பெற முடியாத, உச்சமும் பெற முடியாத ஒரு இடம் எதுன்னா அதுதான் புதன். இது மற்ற எந்த கோளுக்கும் அப்படி இல்லைன்றாங்க. ஆனால் அப்படி அந்த புதன் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், இதே புதன் கன்னி ராசிக்கும் சாதகமாக இருக்குமா, புதன் மிதுன ராசியில் இருக்கும்போது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இப்போ புதன் மிதுனத்தில் இருக்கும்போது புத்திகாரகன்னு பேரான் புதனுக்கு. கல்விக்கு அதிபதின்னு சொல்கிறோம், புத்திகாரகன்னு சொல்கிறோம். ஒன்றுமே இல்லைன்னாலும் வாயை வச்சு சம்பாரிச்சிருவாங்களாம். அந்த பேச்சு திறன், அதில் ஒரு நளினம், யாருக்கிட்ட எப்படி பேசுனா இவங்க கிட்ட காரியம் சாதிக்கலாம் அப்படின்ற அந்த புத்தி சாதுரியம் இருக்கு இல்லையா, சமயோஜித புத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவங்கலாம் மிதுன ராசி. இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப வசதியாகவும் இருக்க மாட்டாங்களாம், ரொம்ப டவுனாகவும் இருக்க மாட்டாங்களாம், ஒரு மிடிலாக ஆவரேஜாக அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போகும். இதெல்லாம் ஒவ்வொரு கோள்களினுடைய ஆதிக்கத்தில் அந்த கோள்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு தக்கவாறு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குழந்தை பிறக்குதுலாம், அதுதான் இதுக்கு காரணம். இப்போ ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த 2 தாய் தகப்பன் இணைஞ்சு தான் ஒரு குழந்தை உருவாகுதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பேர் என்னோட பிறந்தவங்க அப்படின்னா 7 பேருக்கும் குணம் ஒன்றா இருக்கான்னா இல்லை, வாழ்க்கை முறை ஒன்றா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அறிவு நிலையில் ஒன்றா இருக்கோமான்னு பார்த்தா இல்லை, செல்வத்திலையும் எல்லாரும் ஒரே ஈக்குவலாக இருக்கமான்னு பார்த்தா அது மாதிரி இல்லை. இதுக்கு எது காரணம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இதை தான் மகரிஷி சொல்கிறாரு, கோள்கள்லேருந்து வர்ற அலையில் எந்த குற்றமும் இல்லை, குற்றங்கள் எங்கே இருக்குன்னா நம்மள்கிட்ட தான் இருக்குங்கிறார். எல்லா கோளுமே நல்லது மட்டும்தான் செய்யும், அல்லதே செய்யாது. எந்த கோள்களும் என்ன பண்ணாதுங்க, அல்லது செய்யவே செய்யாது. ஏன்னா அதுக்கு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது, நம்ம யாருன்னு அதுக்கு தெரியாது, அப்படிலாம் கிடையாது இல்லையா. அது ஒரு இடத்துல, இப்போது மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு கவியில் சொல்லுவாங்க, தூய்மை எனில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் அப்படின்னு சொல்லுவார். ஆன்மா தூய்மை ஆகுதுன்னா, ஒரு ஆன்மா தூய்மை ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு துன்பத்தை கொடுத்தாதான் அது தூய்மையாகும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாருங்க, ஏற்பின்றி தீ அண்டா அப்படின்னு சொல்லுவார் மகரிஷி, எழுதுவார். அது என்ன காரணம்னா, இப்போ நான் சொல்லியிருப்பேன் நிறைய இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஒரு பஞ்சு கிடக்குது மூட்டையா, இந்த இடத்துல கருங்கல் ஜல்லி கிடக்குது. இப்போ ஒரு தீப்பந்தத்தை தூக்கி போட்டாங்க தெரியாம யாரோ அப்படின்னா, கருங்கல்லுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? வராது.
பஞ்சு என்ன ஆயிடுங்க? இப்ப பொருள் ஒண்ணுதான், அது அந்த பொருள் எந்த பொருளோட போய் கனெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் என்ன ஆகுதுங்க, அங்க நல்லதோ கெட்டதோ நடக்குது. எங்கம்மா கைட்டிடவா? அவ்வளவு நேரமா இருந்துச்சு, அதுவும் ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சஞ்சித கர்மம் எந்த வினை செயலுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்குதோ அந்த நேரத்துல தான் ஒரு தாய் தகப்பனே இணைகிறாங்க. தாயினுடைய சஞ்சித கர்மம், தந்தைகிட்ட இருக்கக்கூடிய சஞ்சித கர்மம், இந்த ரெண்டு வினையும் சேர்ந்து எந்த ஒரு வினையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வருதோ அப்பத்தான் ஒரு குழந்தை என்ன ஆகுதுங்க, கரு உருவாகுது. அதுவுமே எப்படின்னா, அந்த கரு உருவாகக்கூடிய நேரத்துல அந்த கருவுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நிலையில அந்த 9 கோள்களும் ஒரு கரெக்டான பொசிஷன்ல வரும்பொழுதுதான் அந்த கரு தாயினுடைய கருவறையில என்ட்ரே ஆகுது. அது என்ன பண்ணுதுங்க, 9 மாசம் இருக்கு இல்லையா, 9 கோள்களும் அது என்னென்ன கொடுக்கணும், எந்த வயசுல இந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரிலாம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேவ்ஸ் எல்லாம் எது கிரகிக்குதுங்க, அந்த குழந்தைக்குள்ள போகுது. 9 மாசம் முடிஞ்சு அது வெளியில வரும் பொழுது அந்த கோள்களினுடைய அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அப்படி மாறுறதுக்கு காரணமாக இருக்கிறது எதுன்னா இறைநிலையும் கருமையத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக பேரறிவும் தான். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அலையை தடுக்க முடியாதுங்கிறத மகரிஷி தெளிவா தெரிஞ்சு அதை தடுக்க முடியாது, ஆனா அதை நம்முடைய எண்ணத்தின் மூலமாக ஒத்ததாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக தான் நமக்கு என்ன கொடுத்துட்டாருங்க, இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுக்குறாரு. அப்ப எந்த வயசுல நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வாழ்க்கை அமையணும், அதுல அந்த 9 கோள்களும் கரெக்டா ஒரு ஃபார்ம்ல வருது இல்லையா, அதுல 12 ராசி வருது இல்லையா, அந்த லேயர், அதாவது இந்த இடத்துல ராசி மண்டலங்கள்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் என்ன பண்ணுதுங்க, அப்படியே ஈர்த்து தன்னோட அலையையும் சேர்த்து என்ன பண்ணுதுங்க நமக்கு கொடுக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது ஒவ்வொரு கோள்களோடையும் இப்ப சுக்கிரனை எடுத்துக்கிட்டா அத்தைன்றாங்க, புதனை எடுத்துக்கிட்டா தாய் மாமன் உறவுன்றாங்க, ராகு கேதுவை எடுத்துக்கிட்டா அப்பாவை பெத்த தாத்தா பாட்டி, அம்மாவை பெத்த தாத்தா பாட்டின்றாங்க. நிறைய குழந்தைங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளருது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா இதுதான் காரணம்ன்றாங்க. தாய் தந்தை இல்லாம குழந்தைங்க எத்தனை பேர் தாத்தா பாட்டிகிட்ட வளர்றாங்க. சில குழந்தைங்க தாய் தகப்பன் இருந்திருந்தா கூட தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ற ஒரு சூழ்நிலை வருது பார்த்தீங்களா. அதெல்லாம் அந்த ராகு கேது அதனுடைய அந்த குழந்தையனுடைய ஜாதக அமைப்புல எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த மாதிரிலாம் அமையுது. இப்ப பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன்னு சொல்றோம் இல்லையா. ஒரு மனைவி நல்லா ஒரு கணவனுக்கு அமையணும் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் என்ன இருக்கணுங்க, எப்படி இருக்கணுமா, நீச்சம் பெறாம நல்ல கோள்களினுடைய பார்வையில இருந்ததுன்னா நல்ல அழகான மனைவி, நல்ல குணமுள்ள மனைவி. அதே போல கணவன்னா செவ்வாய். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஜாதகம் பார்க்கும்போது குறிப்பாக அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியதை என்ன சொல்றாங்கன்னா, சனி ஆயுள்காரகனாக இருந்தாலும் செவ்வாய்க்கு வலிமை ஜாஸ்தின்றாங்க. இப்ப செவ்வாயும் சனியும் 1த்துக்கு 1 2த்துக்கும் ஒத்தே போகாதான். ஆனா செவ்வாயோட வீட்டு விருச்சிக ராசியில இப்ப சனி நின்னுச்சுன்னு வச்சுங்க, ஏகப்பட்ட பிரச்சனை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணுங்க, அதை அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது மாதிரி எதுக்காக மகர்ஷி சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்கும்போது, நீங்க அப்பப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்த கோள் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு எது சாதகமா இல்லையோ அதை சாதகமா மாத்திக்கிறதுக்கு அந்த கோள் மேல நீங்க அதிக நேரம் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் போய் பார்க்கணும்ல, அதை சரியா சொல்றதுக்கு நமக்கு சரியான ஆள் வேணும்ல. இப்போ அது மாதிரி யாருமே இல்லை இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணலாங்க, குரு மேல பாரத்தை போட்டுட்டு இல்லையா. இப்போ என்னோட ராசிக்கெல்லாம் இப்போ 9வது இடத்துல குருன்னாங்க. நான் அது 9ல் வேணாலும் இருந்துட்டு போகுது, 15ல் வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது.
எனக்கு அந்த குரு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா எனக்கு கிடைச்ச குரு எப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த குருவை பிடிச்சிட்டோம்னா அந்த குரு நமக்கு சாதகமாக தான் ஆகி ஒத்ததாதான் நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியை பற்றி சொன்னாங்க. புதன் புத்திகாரகன்னு சொல்றாங்க. அந்த புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறதுலையும் சரி, அதே போல சிம்மம், கும்பம், இந்த இடத்துலலாம் எந்த கோளுமே உச்சம் பெறாதான். இந்த 4 இடத்துல மட்டும் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி தனக்குன்னு, அதாவது புதனுக்கு மட்டும் ஒரு சிறந்த நிலைன்னு சொல்றாங்க. அதனுடைய வீட்டில் வேற எந்த கோளுமே என்ன பண்ணாதான், உச்சம் பெறாதான். அப்போ புதனுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான இடம். அந்த புதனுக்கு உரிய இன்னொரு இடமா இருக்கக்கூடிய கன்னி ராசி. அந்த கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில கடன்கிறது அவங்க வாழ்க்கையாவே இருக்குமா. எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கடன்ல கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்களாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, நீண்ட கால கடன், இந்த வீட்டுக்கு கடன் வாங்கிறது அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடனாலேயே அவங்க வந்து மனக்குழப்பம், கஷ்டம். கடன் ஒருத்தவங்களுக்கு இருந்தா என்ன, அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டாங்கல்ல கம்பராமாயணத்துல, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ராவண தன்னுடைய ராஜ்யத்துல தோக்க போறான், அந்த மாதிரி அப்படியே கலங்கினானா. அந்த கலங்கின மனசுக்கு உதாரணம் கம்பர் என்ன சொல்றாருங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போலன்றார். அப்ப கடன் எவ்வளவு மோசமான ஒண்ணு அப்படிங்கிறத கம்பரே எழுதியிருக்கிறார். அப்போ அந்த கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு காலத்துக்கும் கடனால துன்பப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குமா. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணணுமா, இவங்களாவே ஒரு கடனை உற்பத்தி பண்ணிக்கணுமா. அதாவது என்னன்னா, ஒரு நகை வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்க பண்ணலைன்னா அவங்களுக்கு தேவையில்லாத நஷ்டமா அந்த பொருள் அவங்கள விட்டு போகும். அதுக்கு இவங்க என்ன பண்ணணும், இவங்களாவே ஒரு கடனை உற்பத்தி பண்ணிட்டு எனக்கு அந்த லோன் கட்டணுங்க. அப்ப என்ன பண்ணுமா, பொருள் வரவு அதிகமாயிடுமா. அப்ப அதை புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய ஆற்றலை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம் இல்லையா, கடகராசி. இந்த கடகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா ரிஷபம். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரிஷபத்துல போய் சந்திரன் வந்து நல்ல ஆற்றலா மாறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம். இப்போ கடகராசி என்பது நீர் கிரகம்னு சொல்றாங்க. இப்ப மேஷராசி எப்படி நெருப்புன்னு சொன்னோமோ அது மாதிரி சந்திரன் என்னங்க, நீர் கிரகம். அதனாலதான் அந்த காலத்துல சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கடலுக்கு போறது, ஆற்றங்கரைக்கு போறது, அங்க போய் விளையாடுறது, சந்தோஷமா இருக்கிறது, உணவு சமைச்சு சாப்பிட்றது அப்படின்லாம் நம்ம முன்னோர்கள் சில விஷயங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா நாம இப்ப என்ன பண்ணிட்டோங்க, அதெல்லாம் டோட்டலா விட்டுட்டோம். எல்லாருமே செல்லுல அப்படியே ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டாங்க. ஆனால் அநியாயங்க. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தான் திட்டிகிட்டு இருந்தோம். நானும் பார்க்குறேங்க, சோதனையாக என் பக்கத்தில் உட்கார்றவங்கலாம் பஸ்ஸில் சீரியல் பார்க்குறவங்களாவே இருக்கிறாங்க. செல்லில் ஆன் பண்ணாங்கன்னா, அன்னைக்கு ஒரு வயசான அம்மா, நான் சொன்னேன் பாருங்க, இப்போ திருவாரூர்லேருந்து வந்துட்டு இருந்தேன், திருச்சிக்கு போனேன். திருச்சியிலேருந்து திருவாரூருக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு வயசான அம்மா, அவங்க 4 பேர் தான் உட்காந்தாங்க. கொஞ்சம் இடம் விடுங்கம்மா அப்படின்னா இல்லைன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி உட்காந்துட்டேன். உட்காந்தோன்னா அவங்களுக்கே என்ன நினச்சாங்களோ தெரியல, ஒரு முஸ்லீம் அம்மா சொன்னாங்க, நான் அந்த இப்போ இறங்கிடுவோம்மா, நீங்கள் என் இதில் உட்காந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கால் முடியாதவங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே முடியாதவங்க தான், கொஞ்சம் ஏஜில் தான் இருந்தாங்க. புண்ணியவதி ஸ்டேஷனில் அங்கே செல்லு அப்படி வச்ச அம்மா தான். திருவாரூர் வரைக்கும் சீரியல் தான் அந்த அம்மா பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் காலை அசைக்க முடியாமல் எப்படி இருக்கும், கால் அப்படி தான் இருக்கும். எப்படிதான் முடியுது அவங்களுக்குன்னு தெரியல. அந்த அம்மா என்ன பேலன்ஸ் பண்ணாலும் அவங்க கண்ணில் மட்டும் செல்லுலையே இருக்கு. நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து குழந்தைகளை திட்டினது போக இப்போ பெரியவங்களை போய் யார் திட்டுறது இல்லையா. இப்போ எந்த ஒன்றுமே மகரிஷி சொல்லுவாங்க, அவங்கவுங்களா உணர்ந்து திருந்தினாதான். யார் சொல்லி யாரும் என்னைக்கும் மாற போகிறதும் கிடையாது, திருந்த போகிறதும் கிடையாது. நீங்கள் மெனக்கடாதீங்கன்ட்டார் மகரிஷி. அது யாராக இருந்தாலும் சரி விட்டுருங்க. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் விதி வழி அவரவர் கனுபவம். எவர் எவர் குதவினர் எவர் எவர் குதவிலர், தவ அவர் உணர்வது தம்மை உணர்வது வேண்டார். யாரும் யாரையும் மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி. நாங்கள் முதல்ல நான் இன்னைக்கு அதை நினச்சி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆலியார் போகிறேன் 93ல். மகர்ஷி பாடம் எடுக்க வந்து உட்காந்தவர் என்ன நினச்சாரோ தெரில, எங்களை பற்றி நல்லா ரீட் பண்ணிட்டார்.
இந்த மைண்ட் ரீடர்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு எதிர்பார்ப்போட இனிமேல் எல்லாமே நம்ம லைஃப்பில் மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்கார்ந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சொன்னதே அதுதான். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. 3 நாள் உங்கள் கடமையெல்லாம் விட்டு டீ ரெடி ஆயிடுச்சா? இதை வந்துட்டோம். என்ன அதுக்குள்ளே டீ வந்துட்டு மணி 12 ஆயிடுச்சா? சரி சரி, 1 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம பேச ஆரம்பிச்சு. சரி, அப்போது மகர்ஷி சொன்னாங்க, 3 நாட்கள் உங்களுடைய இல்லற கடமையெல்லாம் விட்டுட்டு ஒரு உயர்ந்த தத்துவத்தை சிந்திக்கிறதுக்காக நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோங்கன்னாரு. யாரையும் உங்களால் மாற்றவோ திருத்தவோ முடியாது. அட கடவுளே நாராயணா, நாங்கள் வந்ததே அதுக்கு தானே. இனிமேல் கணவனை மாற்றிடலாம், பிள்ளைய மாற்றிடலாம், மாமியாரை மாற்றிடலாம், மாமனாரை மாற்றிடலாம், எல்லாரையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு வந்தோமே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரே அப்படின்னு. அப்படியே நீங்கள் அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் சில காலம் திருந்தியதை போல் உங்களுக்கு தோன்றுமே அன்றி அவர்களிடம் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்ட்டார். நாங்கள்லாம் வந்ததே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு நாங்கள் சகோதரியெல்லாம் பேசிட்டோம். அடுத்து ஒன்று சொன்னார், அவங்களெல்லாம் மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா முடியாது, ஆனால் உங்களை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். மாற வேண்டியது நீங்கள், மாற்றம் வர வேண்டியது உங்களுக்குள், திருந்த வேண்டியது நீங்கள், திருத்தம் வர வேண்டியது உங்களுக்குள். நான்லாம் பார்த்துட்டேங்க. உண்மையிலே நான் என் வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். சில பேருக்கு புரிய வைக்கணும், இவங்களை புரிய வைக்கணுன்றதை விட ஒரு அறிவீனமான செயல் எதுவுமே இல்லைங்க. அதாவது புரிஞ்சிக்கவே மாட்டேன்றவங்களை போய் நாம் எப்படியாவது நம்ம நல்லவங்கன்னு இவங்களுக்கு நிரூபிக்கணுன்றது தேவையே இல்லை. நான் ஒரு இடத்துல பேசினேங்க, நெய்வேலியில். அப்போ நான் சொன்னேன், நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். எதனால? எப்படியாவது நான் நல்லவேன்னு சொல்லி நிரூபிச்சிடணும்னு. அது இது வரைக்கும் முடியலை நம்மளால். அப்புறம் தான் நான் யோசித்தேன், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு. என்னென்னா, புத்தரை பிடிக்காதவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க, நபிகளை பிடிக்காதவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க, வேதாத்ரி மகர்ஷியை பிடிக்காதவங்க எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. நம்மளை பிடிக்காமே தான் 10 பேர் இருந்துட்டு போட்டுமே, இப்போ என்ன அதனால குறைஞ்சி போச்சு? பெரிய பெரிய ஆளுங்களையே பிடிக்காம போகுது. இப்போ நம்ம இவங்களுக்கு பிடிச்சி நமக்கு என்ன ஆக போகுது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளும் அமைதியை இழந்து, வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இழந்து, எதை செய்யணுமோ அந்த கடமையையும் சிறப்பாக செய்ய முடியாமல் தடமாறி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறாங்க, வேதாத்ரி மகர்ஷியினுடைய விளக்கத்தை கேட்டு தான் நிறைய மாற்றங்கள் நான்லாம் என்னுடைய லைஃப்பில். சரி ரைட், இவங்க எப்படி தான் ரைட், அப்படியே விட்டுருங்க, அப்படியே ஏற்றுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அதாவது கொட்டுவது தேலின் குணமாக இருந்தாலும் அதை பொறுத்து கொள்வது மனிதனுடைய அறிவுன்னு சொல்கிறது மாதிரி, நம்மளை சுற்றி தேள், பாம்பு, பூரா, பல்லி, புலி, யானை, அந்த குணங்களில் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளாவது மனுஷனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ நம்ம ஒன்றும் பெரிய நாங்கள் அப்படியே ரொம்ப சின்சியர்னு சொல்ல முடியாது. நம்மள்ட்ட அப்பப்போ பாம்பும் வெளியில் வரும், நம்மள்ட்டேருந்து தேள் வெளியில் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். அப்போது நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்துணை ஆற்றலையும் வாங்கி கொடுக்கக்கூடிய கோள்கள் இந்த 12 வீடுகளில் எந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அது என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய கருமையத்தை தூண்டி அதில் இருக்கக்கூடிய கலங்கங்களை வெளியில் எடுக்கிறதுக்கு நமக்கு பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் துன்பங்களையும் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த கோள்கள் இருக்குதுங்க. எத்தனையோ பேர், நான் அப்போ சொன்னேன் இல்லையா, அத்தனை செல்வம் இருக்குது, ஆனால் தன் குழந்தை கண்ணுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ண முடியல, டிப்ரெஷனில் இருக்குதுங்க, அதுங்க வேலைக்கு போகலங்கும்போது ஒரு தாயினுடைய மனம் எவ்வளோ வேதனைப்படும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இது மாதிரி எல்லோருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள், அர்ச்சனை இல்லாத தெய்வம் இருக்கலாம், பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் உண்மையா இருக்கு இல்லையா? வாழ்க்கை